ஹிந்தி வந்துருந்துச்சுன்னா அவ்வளோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனையை வந்து இந்த படம் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து வெளில சொல்லுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜெயம் ரவி தாங்க ஸ்கோரு. வாய்ப்பே இல்லை. ஒரு வில்லனா செம்ம சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கே அவர் மேலே கடுப்பு போகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு வில்லத்தனம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ என்றைக்குமே வில்லன் அந்த அளவுக்கு எலிவேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இவர் எதிர்க்கிற ஹீரோ வந்து எலிவேட் ஆயிடுவாரு. ஸோ சிவகார்த்திகேயனோட பெர்ஃபார்மன்ஸை அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் இந்த வில்லன் கேரக்டர் சூப்பராக இருக்கனால இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆகி, ஏன்னா வந்து டேரக்டரை பாராட்டணும். ஏன்னா ரொம்ப அந்த டீட்டெயிலிங் சின்ன சின்ன விஷயங்கள் முதல் கொண்டு இந்த படத்தில் ரொம்ப அருமையாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸ்கிரிப்ட் வைஸும் சரி, அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு அந்த காலகட்டத்தை வந்து காமிச்சதும் இந்த படத்தை ரொம்ப நாளாக காமிச்சிருக்காங்க. இல்லை உண்மையிலே ஜெயம் ரவி ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சாஃப்டான ஒரு ஃபேஸுங்க. அவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது கோபமாக வந்து கேர்ள் ஃப்ரெண்டை திட்டுறதுக்கு கூட ஒரு கேட்டு கொடுத்தீங்கன்னா திட்டிக்கிட்டு வராங்கிற மாதிரி நம்ம அந்த பேச பார்த்தா அப்படி தோணும். குழந்தைத்தனமான பேசு.